வணக்கம், எல்லாரையும் ரேவாஸ் கார்னர் சேனலுக்கு வரவேற்கிறேன். குழந்தைங்களா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஒரு விளையாட்டு வீடியோ, ஜாலியான வீடியோ. இந்த விளையாட்டு வீடியோவில் வர விடைகள் எல்லாமே காய்கறிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு. அது என்னன்னு பார்க்கலாமா? செல்லமே, இது என்ன காய்? காய்கறிகளின் அரசன் யார்? உங்க எல்லாருக்கும் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கத்திரிக்காய். கரெக்ட். பதில் கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் தான் காய்களின் அரசன். ஏன்னா அதுல எல்லா விதமான சத்துக்களும் அடங்கி இருக்கு. அதனால இதுக்கப்புறம் யாராவது எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. கத்திரிக்காய் கண்டிப்பா சாப்பிடணும். ஓகே. அடுத்த கேள்வி, செல்லமே, இது என்ன காய்? ஒரு பக்கத்துல கொடையும் இருக்கு, இன்னொரு பக்கத்துல மிளகாய் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன காய் வரும்? கொடைமிளகாய். கரெக்ட். பதில் கொடைமிளகாய் தான். கரெக்டா சொன்னீங்க. சூப்பர். அடுத்த கேள்வி, செல்லமே, இது என்ன காய்? இந்த பக்கம் மஞ்சள் இருக்கு, அந்த பக்கம் முள்ளங்கி இருக்கு. யோசிங்க யோசிங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. பதில் தெரியும்ல? சொல்லுங்க. மஞ்சள் முள்ளங்கி. கரெக்ட். கரெக்டான விடை என்னது? மஞ்சள் முள்ளங்கி. மஞ்சளும் முள்ளங்கியும் சேர்ந்தா மஞ்சள் முள்ளங்கி தான் வரும். அடுத்த கேள்வி, செல்லமே, இது என்ன காய்? இந்த பக்கம் நூல்கண்டு இருக்கு, இந்த பக்கம் கோல், அதாவது கொம்பு இருக்கு. இது என்ன சேர்ந்து என்ன விடை வரும்? நூல், இந்த பக்கம் கோல், ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும்? நூல்கோல். சரியான விடை நூல்கோல். என்னது? நூல்கோல். அதான் சரியான விடை. அடுத்த கேள்வி என்னன்னு பாப்போமா? செல்லமே, இது என்ன காய்? ஒரு பக்கம் கத்திரி இருக்கு, அதாவது சிசர், இந்த பக்கம் காய் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும்? யோசிக்கலாமா? பதில் சொல்ல தயாரா? சொல்லுங்க பார்க்கலாம். கத்திரிக்காய். சரியான பதில் கத்திரிக்காய். நீங்களும் கரெக்டா தானே சொன்னீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, செல்லமே, இது என்ன காய்? கண்டுபிடிங்க. ஒரு பக்கம் முட்டை இருக்கு, இன்னொரு பக்கம் கோஸ்ன்னு எழுதியிருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும்னு தெரியுமா? எக் கோசா? இல்லையே. வேற என்ன வரும்? முட்டைக்கோஸ். முட்டைக்கோசு. சரியான விடை என்னது? முட்டைக்கோசு தான் சரியான பதில். கரெக்டா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, செல்லமே, இது என்ன காய்? இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பா அப்படின்ற எழுத்து கொடுத்திருக்காங்க, அடுத்து கல் கொடுத்திருக்காங்க, அடுத்து காய் கொடுத்திருக்காங்க. இது மூணுத்தையும் சேர்த்தா என்ன காய் வருதுன்னு யோசிப்போமா? சொல்ல தயாரா? பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தானே? சொல்லுங்க. என்ன காய்? பாகற்காய். சரியான விடை பாகற்காய் தான் சரியான விடை. கரெக்டா சொன்னீங்க பசங்களா. அடுத்த கேள்வி, செல்லமே, இது என்ன காய்? ஃபர்ஸ்ட் படம் மஞ்சள், ரெண்டாவது படம் பூ, மூணாவதா ஏதோ எழுத்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? சனி. சனி. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? கா இ, காய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இது நாலத்தையும் சேர்த்தா ஏதாவது காய் உங்களுக்கு தெரியுதா? ஞாபகம் வந்துருச்சா? மஞ்சள் பூசணிக்காய். சரியான விடை மஞ்சள் பூசணிக்காய். நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே?
சரியான விடை என்னது? மஞ்சள் பூசணிக்காய். அடுத்த கேள்வி செல்லமே, இது என்ன காய்? வெள்ளை பூ வந்திருக்கு. அடுத்து சனின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது காய் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்த்து யோசிப்போமா? என்னது? வெள்ளைப்பூ, சனி, காய். என்னவா இருக்கும்? உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடுச்சா? சொல்ல தயாரிட்டீங்களா? வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய். அடுத்து என்ன கேள்வின்னு பார்க்கலாம். செல்லமே, இது என்ன காய்? ஃபர்ஸ்ட் பல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்படின்ற எழுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது காய்னு கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தையும் சேர்த்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா? யோசிக்கலாமா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? தயாராயிட்டீங்களா சொல்றதுக்கு? விடை சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். பலாக்காய். வெரி குட். கரெக்டான பதில் பலாக்காய் தான். அடுத்த கேள்வி என்னன்னு பாப்போமா? செல்லமே, இது என்ன காய்? இந்த துண்டுகள் எந்த காயோட வெட்டப்பட்ட துண்டுகள்? உங்களுக்கு பதில் தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா செல்லுங்களா? விடை சொல்ல தயாரா? தயார். என்ன காய்? முருங்கைக்காய். கரெக்டான பதில். இன்னைக்கு இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே சரியா விடை சொன்ன குழந்தைகள் எல்லாருக்கும் என்னோட பாராட்டுக்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.